ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒட்டு மாங்காய் 2 கிலோ எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிட்டு உப்பு போட்டு 3 நாள் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இரநூறு கிராம் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். தனி மிளகாத்தூள் 2 கிலோ மாங்காய்க்கு சரியாக இருக்கும். வறுத்து வச்ச வெந்தய பவுடரும் சேர்த்துக்கலாம். ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஊற வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு கிலோ மாங்காவுக்கு 1/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 200 கிராம் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பவுடர் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். 6-7 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, வெளியிலே வச்சுருந்தா கூட. இப்போ மாங்காய் சீசனு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா மழை காலத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஊறுகாய்க்கு தாளிக்கும் போது மட்டும் நம்ம இறக்கும்போது நல்ல எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அப்போ பிரிஞ்சு வரும்போது தான் ஊறுகாய் கெடாது. அதாவது உப்பு திட்டமாக போடணும். உப்பால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஒட்டு மாங்காய்க்கு அந்த அளவுக்கு காரம் இழுக்காது, புளிப்பு கம்மி தானே, அதனால் உப்பும் இழுக்காது. அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா புளிப்பு மாங்காயாக இருந்தால், குண்டு காயாக இருந்தாக்க அதுக்கு நல்லா காரம் இன்னும் கூட 100 கிராம் சேர்த்து போடலாம். ஒட்டு மாங்காய்க்கு இந்த அளவுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.